திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காத இறைவனின் தாழ்வழுத்தி, என் குருநாதர் இருக்கும் திசை நோக்கி தொழுது, அடியார் பெருமக்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கங்களை கூறிக்கொள்கிறேன். இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கின்ற அடியார் சிந்தனை அமர்நீதி நாயனார் புராணம். அமர்நீதி நாயனார் புராணத்தை சேக்கிழார் சுவாமிகளின் வார்த்தைகளின் துணை கொண்டும் சிவக்கவிமணி ஐயா அவர்களின் உரையின் துணை கொண்டும் சிந்திக்கலாம். அடியவர்களின் புராணங்களை நாம் கற்க வேண்டியதன் அவசியம் என்ன அப்படின்னு யோசிச்சு பார்த்தா, அவர்களுடைய வாழ்க்கை நமக்கெல்லாம் ஒரு நல்ல எடுத்துக்காட்டாக இருக்கும். வாழ்வது என்பது வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்பதை புறநானூற்று புலவன் கூறியது போல, இந்த அடியார் பெருமக்கள் எல்லாம் என்ன காரணத்துக்காக நாம் வாழ வேண்டும் என்பதை உணர்ந்து அந்த காரணத்திற்காக வாழ்ந்தார்கள். அதன் மூலம் அவர்கள் பெற்ற பலன்களை எல்லாம் பார்க்கும் பொழுது நமக்கும் அப்படி வாழ வேண்டும் என்ற எண்ணம் வரும் இல்லையா? அதற்காகவே இந்த புராணங்களை எல்லாம் நாம் திரும்ப திரும்ப படிக்க வேண்டும். இங்க அமர்நீதி நாயனாரை பற்றி கூற வருகையிலே சுந்தரமூர்த்தி சுவாமிகள் தன்னுடைய திருத்தொண்ட தொகையிலே அல்லிமண் அல்லிமென் முல்லையம்தார் அமர்நீதிக்கு அடியேன் என்று கூறுகின்றார். அல்லி என்பது, அல்லி என்ற பெயரிலே ஒரு மலரே உண்டு. ஆனால் இங்கே அல்லி என்ற சொல் எதை குறிக்கிறது என்றால் அக இதழை குறிக்கின்றது. பூக்களிலே அடுக்கடுக்காக இதழ்கள் இருக்கும் இல்லையா? அதிலே அகம் உள்ளிருக்கின்ற அடுக்கு புற இதழ். அந்த புற இதழ் என்பது கொஞ்சம் முரடாக இருக்கும். உள்ளே இருக்கின்ற அல்லி, வெளிப்பக்கம் இருக்கின்ற புற இதழுக்கு புள்ளி என்ற பெயர். உள்ளிருக்கின்ற அல்லி அக இதழ் ரொம்ப மென்மையாக இருக்கும். இங்கே முல்லை இருக்கே, அந்த முல்லை மலர் அதனுடைய அல்லி மாதிரி தான் மொத்தமுமே இருக்கும். மொத்தமாகவே அந்த முல்லை மலர் மிகவும் மென்மையானது. எல்லாரும் பார்த்துப்போம் இல்லையா? முல்லை மலர் கொஞ்சம் அழுத்தி பிடிச்சா கூட வாடி போயிடும், சுருங்கி போயிடும். அந்த முல்லை மலர் வணிகர்களுக்கு உரிய மாலை. இவர் அமர்நீதி நாயனார் வணிகர் என்பதனால் அந்த முல்லை மலரை மாலையாக அணிந்திருந்தார் என்பதை உணர்த்துகின்ற வகையிலே இதை கூறுகின்றார். அது அவருடைய தொழிலை கூறுவது மட்டுமல்ல, அவருடைய இயல்பும் அதுதான். அந்த இயல்பு, முல்லை மலருக்கு இருந்த இயல்புதான் அவரிடமும் இருந்தது. மென்மையான மனது. நாம் இப்படி செய்தால் அவர்கள் வருந்திவிடக்கூடாதே, இப்படி பேசினால் கோபம் வந்துவிடக்கூடாதே அப்படின்னு யோசித்து யோசித்து செயல்படுகின்ற மென்மையான உள்ளம் படைத்தவர் அமர்நீதியார் என்பதை கூறுகின்றார். இந்த முல்லை மலருக்கு மற்றும் பல சிறப்புகள் இருக்கின்றன. நீண்ட காலங்களுக்கு பூத்தருமா. நம்ம வீட்டுல பூச்செடி வைத்து வளர்க்கின்றவர்களுக்கு அந்த செயல்பாடு தெரியும் இல்லையா? சில மரங்கள், சில செடிகள் கொஞ்ச நாளைக்கு தான் பூத்தரும், அப்புறமா பூப்பது நின்று விடும். ஆனால் முல்லை நிறைய காலத்திற்கு, நீண்ட நாட்களுக்கு பூத்தருவனவாக இருக்கும். மனம் மிகுந்து, அந்த பக்கம் போனாலே அப்படி ஒரு மனம் இருக்கும். நிறையவும் தரும். இங்கே இவரும் நீண்ட நாள் அடியார் பெருமக்களுக்கு நிறைய உதவிகளை செய்து வந்தார். மிகுந்த புகழோடு இருந்தார் என்பதனால் அந்த முல்லை மலரும் அவரது அமர்நீதியாரது இயல்பினை நமக்கு உணர்த்துகின்றது. ஒற்றை வார்த்தை, அவ்வளவுதான். அதை வச்சு எத்தனை விளக்கங்களை நமக்கு கூறிவிடுகின்றார் என்று பாருங்கள். இவர் எந்த இடத்திலே பிறந்தார் என்று பார்த்தால், இவர் பிறந்தது பழையாறை தலத்திலே இவர் தோன்றினார். பிறகு அருகே இருக்கின்ற திருநல்லூர் தலத்திற்கு செல்கின்றார். அங்கே சென்று இவர் மடம் அமைத்து அடியார் பெருமக்களுக்கெல்லாம் உதவி கொண்டே இருக்கின்றார். இவருடைய வாணிகம் எதிலே இருந்தது அப்படின்னு பார்த்தா, மிகப்பெரிய செல்வந்தராக இருந்து வந்திருக்கின்றார். அந்த அப்படிப்பட்ட ஒரு செல்வந்த நிலையிலே தான் பெற்ற செல்வங்கள் அனைத்தையும் அடியார் பெருமக்களுக்கு அவர் கொடுத்து உதவி வந்தார். இங்கே அவர் என்னவெல்லாம் வாணிகம் செய்தார் என்பதை சேக்கிழார் வழி பார்த்தோம் என்றால், பொன்னும் முத்தும் நன்மணிகளும் பூந்துகில் முதலா என் நிலத்திலும் உள்ளன
என்கின்றார். பொன்னும் மணிகளும்னு போட்டலாம் இல்லையா? ஏன் முத்துன்னு தனியா சொல்லிட்டு, முத்தும் அந்த மணிகளுக்குள்ள ஒண்ணு தானே. முத்த மட்டும் ஏன் தனியா சொல்றாரு? அப்படின்னா, பொன் கிடைப்பது தெரியும் நமக்கு. ஆழமாக தோண்டி அங்கிருந்து சுரங்கத்திலிருந்து எடுத்து வரப்படுகிறது. மணிகள் எல்லாம் எங்கிருந்தெல்லாமோ கிடைத்து மெருகேற்றப்பட வேண்டும். ஆனா முத்து அப்படி இல்ல. கிடைத்தவுடன் ஒளி வீசக்கூடியது முத்து. எனவே பொன்னை குறிப்பிட்டு, மற்ற மணிகளை தனியாக குறிப்பிட்டு, முத்தினை மட்டும் தனியாக குறிப்பிட்டார் என்று உரை கூறுகின்றார். சேக்கிழார் சுவாமிகள் நமக்கு தருகின்ற கருத்துக்கள் ஏராளம். ஆனா அந்த கருத்துக்களிலே இருக்கின்ற நுட்பமான உரைகளையும் நாம் அனுபவிக்கும் வண்ணம் சிவகவிமணி ஐயா அவர்கள் நமக்கு பக்கத்திலேயே இருந்து நம்ம கையை பிடிச்சு கூட்டிட்டு போறாப்புல நமக்கு உரை கூறிக்கொண்டே இருக்கின்றார். இப்படி இத்தனையும் அவர் தன்னுடைய வணிகத்தை செய்தார். இந்த இத்தனை பொருட்களையும் அவர் எப்படி வாங்கினார்? அந்த ஊருக்குள்ளேயே வாங்கினாரா? அல்லது அந்த நாட்டுக்குள்ளேயே வாங்கினாரா? அண்டை நாடுகளில் மட்டும் வாங்கினாரா? இல்லைன்னா அப்படி இல்ல. எல்லா இடங்களிலும் இருந்தும் உள்ளூரிலும் சரி, வெளியூரிலும் சரி, வெளிநாட்டிலிருந்து முதற்கொண்டு இத்தனையும் தருவித்து ஒரே இடத்தில் வைத்து அவர் வணிகம் செய்து வந்தார். இப்ப தானே நம்ம எத்தனை பேரை கேள்விப்படுறோம். ஒரு ஜவுளி கடையும் வச்சிருப்பாங்க, நகை கடையும் வச்சிருப்பாங்க இல்லையா? இவர் அப்பவே வச்சிருந்தாரு. ஹைப்பர் மார்க்கெட்னு இப்ப நம்ம பேசுறோம். அப்ப அவர் அப்பவே அனைத்தையும் ஒரே இடத்திலே இருந்து மக்கள் வாங்குவதற்கு வசதி பண்ணி செய்து அத்தனை வியாபாரத்தையும் அருமையாக நடத்தி கொண்டு வந்திருக்கின்றார். இவ்வளவு அருமையான வியாபாரத்தை செய்து கொண்டிருந்த அவருடைய இயல்பு என்ன, அவருடைய தன்மை என்ன என்று பார்த்தால், அவர் அவருடைய சிந்தனை எதை நோக்கி இருந்ததா? சிவனுடைய கழலை மட்டுமே எண்ணிக்கொண்டே இருப்பாராம். இங்கே 2 மறுதலையை போடுகின்றார். அதாவது இல்லை அப்படிங்கிற சொல்ல 2 முறை கூறுகின்றார். அதாவது ஒரு கடைக்கு செல்கின்றோம் என்று வைப்போமே, அந்த கடையில ஒரு ஒரு குறிப்பிட்ட வகையான ஒரு பொருளை கேட்கின்றோம். இந்த பொருள் இருக்கின்றதா, இது பொருள் இருக்கின்றதான்னு ஒவ்வொன்றாக கேட்டுக்கிட்டே இருக்கோம்னு வைங்களேன். அந்த கடையில நாம கேட்கறதுல ஒண்ணுமே இல்லை. ஒரு உதாரணத்துக்கு துணி வகைன்னு வைத்துக் கொள்ளுமே. அவங்க கிட்ட நம்ம கேட்கிற வகை துணியில வெள்ளை நிறத்துல மட்டும்தான் இருக்கு. நம்ம அந்த இது இருக்கா அப்படின்னு கேட்ட உடனே இருக்குன்றாங்க. சிவப்பு தாங்க, நீலம் தாங்க, பச்சை தாங்க அப்படின்னு ஒவ்வொன்னா கேட்க கேட்க இல்லை இல்லை இல்லை. பொதுவா அவங்களுக்கு ஒரு நினைப்பு இருக்கும் இல்லையா? நம்ம கடையில பொருள் கேட்கறவங்களுக்கு இல்லை இல்லைன்னு சொல்லிட்டே இருக்கமே, அந்த இல்லைங்கிற சொல்லு அதுவே இங்கேயே நிறைஞ்சிடக்கூடாதுங்கிறதுனால அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, வெள்ளை அல்லது வேறொன்றும் இல்லை, வெள்ளை அல்லது வேறு இல்லை அப்படின்னு 2 மறுதலை போட்டு அந்த வெள்ளை மட்டும்தான் இருக்குங்கிற கருத்தை உறுதியாக கூறுவார்கள் இல்லையா? அதே மாதிரி இங்க எப்படி கூறுகின்றார் என்றால், சிந்தை செய்வது சிவன் கழல் அல்லது ஒன்று இலார். அவருடைய சிந்தையில நிறைந்திருப்பது என்ன? சிவன் கழல் மட்டுமே. அது தவிர வேற எதையுமே அவர் நினைக்க மாட்டார் என்று கூறுகின்றார். அடுத்த தொண்டு என்ன செய்தார் அப்படின்னா, அந்தி வண்ணர் தம் அடியவர்க்கு அமுது செய்வித்தார். செம்மேனியம்மானாகிய சிவபெருமானின் அடியார் பெருமக்களுக்கு அவர் அமுது செய்வித்த தொண்டையும் செய்து வந்தார். அதோட நிப்பாட்டினாரா? இல்ல, அதுக்கு அடுத்தாக்குல கந்தை கீழுடை கோவணம் கருத்து அறிந்து உதவி. கந்தை என்பது பல துணிகளை ஒன்றாக சேர்த்து தைத்து கோவணமாக கொடுப்பது, உடையாக கொடுப்பது அடியார் பெருமக்களுக்கு. கோவணம் அது கிழித்தல், கிழி கோவணம் என்று ஒரு வகை, அதே நெய்தல் என்று ஒரு வகை. இந்த வகையெல்லாம் இந்த புராணத்தின் முழுவதுமாக படிக்கும் பொழுது நமக்கு புலனாகின்றது. கிழி கோவணம் என்று அழைக்கப்படுவது என்ன அப்படின்னா, பெரிய துணியிலிருந்து வெட்டி கிழித்து எடுக்கப்படுவது. நமக்கு பேர் வைக்கும் போதெல்லாமே அந்த அந்த காரணத்தை கூறியே பேர் வைப்பார்கள். வெட்டப்படுவது, நீளமாக நெய்து வெட்டப்படுவது வேட்டி. ஆனா அது இப்ப அது மாறி போயிருக்கு. இங்கே கிழி கோவணம் என்பது நீண்ட துணியிலிருந்து கிழித்து எடுக்கப்பட்டது என்று பொருள். அடுத்து கீழ் என்பது இடையை சுற்றி கட்டப்படுகின்ற அரைஞான். இந்த அரைஞான் என்பது சிலருக்கு
சில பிரிவினருக்கு, அதாவது பிரம்மச்சரிய நிலையில இருப்பவர்கள் இப்படித்தான் அணிய வேண்டும், துறவரத்திலே இருப்பவர்கள் இப்படி அணிய வேண்டும், அப்படிங்கிற மாறுபாடுகள் எல்லாம் இருக்கு. அப்படிப்பட்டவர்களுக்கு அவர்களுக்கு வேண்டிய அளவுக்கான தேவையான என்ன முறையிலே வேண்டுமோ அந்த முறையிலே கீழ் உடை, கந்தை, கீழுடை, கோபணம் அப்படின்னு எல்லாம் செய்து கொடுக்கின்றார். எப்படி கொடுக்கின்றார்? கருத்து அறிந்து உதவி. மென்மையான மனதுன்னு முதல்லயே பார்த்தோம் இல்லையா? கருத்து அறிந்து உதவுகின்றார். அவங்களுக்கு தேவை. அவங்க இந்த வகையில இருக்காங்க. இன்ன நிலையில இருப்பவர்கள். அவர்களுக்கு இன்ன வகையான உடை தேவை. இதை நான் தருவேன். அவர்கள் வாய் திறந்து எனக்கு தா என்று கேட்பதற்கு கூச்சப்படலாம். அப்படிப்பட்ட கூச்சம் அவர்களுக்கு தேவையில்லை. அவர்கள் தேவை என்பதை அறிந்து, அவர்கள் கருத்திலே என்ன இருக்கின்றது என்பதை அறிந்து உதவி வந்தாராம். எப்பேற்பட்ட உயர்ந்த குணம் பாருங்களேன். இதுக்கு அடுத்து அவர் என்ன செய்தாரு? முத்தாய்ப்பாக ஒரு கருத்தினை வைக்கின்றார் சேக்கிழார் சுவாமிகள். வரும் பயன் கொள்வார். ஒரு செல்வம் ஒருவனிடம் இருந்தால் அந்த செல்வத்துக்கு பயன் என்ன? மற்றவர்களுக்கு கொடுத்தல். அதுதான் பயன். அப்படிப்பட்ட பயனை பெற வேண்டும் என்ற உள்ளத்தோடு இருந்தார். எங்கிருந்து? புறநானூற்றிலே நக்கீரர் பாடிய பாடலிலே இருந்து நமக்கு இந்த கருத்தின் மேன்மை புலனாகின்றது. செல்வத்து பயனே ஈதல் துய்ப்பேமெனே தப்புன பலவே. நானே துய்த்துக் கொண்டிருப்பேன் அப்படின்னு நினைச்சா அது சரிப்பட்டு வராது. நம்மிடம் செல்வம் இருந்தது என்றால் அதனை கொடுத்து மகிழ வேண்டும். அதை கொடுக்கும் போது நமக்கு ஒரு மகிழ்ச்சி இருக்கும். அதை வாங்குபவர்கள் பெறுகின்ற மகிழ்ச்சி இருக்கு, அந்த மகிழ்ச்சி நமக்கு இரட்டிப்பாக கிடைக்கும். இப்படி அவர்கள் மகிழ்ச்சியை பார்த்தோன்னு ஒரு சந்தோஷம் இருக்கும் இல்லையா? அதுதான் இப்படி ஒரு மகிழ்ச்சி, அப்படியும் ஒரு மகிழ்ச்சி என்று அந்த மகிழ்ச்சி அளவிடக்கரியது என்று கூறி அந்த கருத்தை குறளிலே கூறுகின்றார். ஈத்து உவக்கும் இன்பம். இதை அறிந்து நம்மிடம் இருக்கின்ற பொருளை எல்லாம் அடுத்தவர்களுக்கு கொடுத்து மகிழ வேண்டும் என்பதனையும் குறள் நமக்கு வலியுறுத்தி கூறுகின்றது. இப்படி இத்தனை உதவிகளையும் செய்கின்றார். இதுதான் செல்வம் பெற்றதன் பலன் என்பதை நாம் உணர்கின்றோம். அப்படி செல்வம் பெற்றதன் பலன் இது அப்படின்னா, அதே மாதிரி இந்த பிறவி கிடைத்ததன் பலன் என்ன? பயன் என்ன? இந்த பிறவி நமக்கு கிடைச்சிருக்கு, அப்ப அந்த பிறவியை பயனுள்ளதாக ஆக்க வேண்டும் இல்லையா? அது என்னது அப்படின்னா, மதிசூடும் அண்ணலார் தமை, அவருடைய அடியார் இருக்காரே, அவர்களுடைய அடியார்களுக்கெல்லாம் அமுது செய்வித்தல். ஞானசம்பந்த பெருமானுடைய புராணத்திலே சேக்கிழார் சுவாமிகள் கூறுவது, மதிசூடும் மண்ணினில் பிறந்தார் பெரும்பயன், மதிசூடும் அண்ணலார் அடியார் தமை அமுது செய்வித்தல். அவர்களுக்கு அமுது செய்தது. அடுத்து இறைவனுடைய திருவிழாக்களை காண்பது, அந்த பயனையும் இவர் செய்தார். இங்கே திருநல்லூருக்கு சென்று மடம் அமைத்து அங்கே தங்கி அடியார் பெருமக்களுக்கும் தங்குவதற்கு இடம் கொடுத்து திருவிழாவை கண்டார். ஆக அமுது செய்வித்தது எப்பவுமே செய்துட்டு இருக்காரு. திருநல்லூருக்கு திருவிழா காண வந்தார். கண்ணினால் அவர் நல்விழா பொலிவு கண்டு ஆறுதல், இத்தனையும் செய்து அருமையான தொண்டு நிகழ்த்தி கொண்டு வருகின்றார். ஒரு மனிதனுக்கு வாழ்க்கையில அடிப்படையான தேவை என்ன? உணவு, உடை, தங்கும் இடம், மூணையும் கொடுத்தார். மடம் அமைத்து பயணம் செய்கின்ற அடியார்கள் அனைவரும் தங்கிச் செல்ல ஒரு இடம் கொடுத்தார். அதுவும் சும்மா சாதாரண இடங்கள் இல்ல, திருநல்லூர் என்ற அந்த திருத்தலத்திலே தங்கி, அப்ப அங்க இருந்துட்டு அவர் திருக்கோயிலுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா? இப்ப அவர்கள் வணங்குவதற்குமாக இவர் அந்த வாய்ப்பை ஏற்படுத்தி தந்தார். மடம் அமைத்தார். அடுத்து அவர்களுக்கு உணவிட்டார், அமுது செய்வித்தார். அவர்களுக்கு தேவையான உணவை கொடுத்து அவர்களுக்கு தேவையான உடையையும் கொடுத்தார். இப்படி 3 அடிப்படை தேவைகளும் நிறைவேறும் வண்ணம் அவர் நடந்து கொண்டார். எவ்வளவு பெரிய வாழ்க்கைக்கு தேவையான பயனையும் அடைந்து விட்டார், அவர் பெற்ற செல்வத்திற்கான பயனையும் அவர் பெற்று விட்டார் என்று இப்படி இவர் அருள் செய்து அடியார்களுக்கெல்லாம் தொண்டு செய்து கொண்டு வரும் பொழுது இறைவன் இவருக்கு அருள வேண்டி அங்கே வருகின்றார். அவன் அப்போ அந்த ஊருக்குள்ள அவர் வரும் பொழுது தன்னுடைய தோற்றத்திலே வந்தார் என்றார். நீண்டு தொங்குகின்ற சடாமுடி, உடலிலே ஊர்ந்து கொண்டிருக்கின்ற பாம்பு அப்படிலாம் வந்து அவர் அருளுவாரா? மாட்டார் இல்லையா? எப்பவுமே தன்னுடைய அருளே வடிவான திருமேனியை அவர் வேண்டும் வடிவு கொண்டு அங்கே வருவார் இல்லையா? அந்த திருமேனி கொண்டு அவர் வருவார். இங்கே அவர் எப்படி வருகின்றார் என்பதை அழகாக சேக்கிழார் சுவாமிகள் நமக்கு
கூறுகின்றார். எப்படின்னா, செய்ய புன்சடை கரந்ததோர் திருமுடிச் சிகையும், அவருடைய செம்மையான சிகை இருக்கே, நீண்டு தொங்குகின்ற சடை, அந்த சடையை மறைத்து கரந்து மறைத்து சிகை, அதை எடுத்து கட்டிய சிகையோடு வருகின்றார். சைவ வெண்திரு நீற்று முண்டத்து ஒளி தழைப்பவும், அவருடைய நெற்றியிலே உடம்பிலே அணிந்திருக்கின்ற திருநீர் இருக்கே, அது ஒளி வீசிக் கொண்டிருக்கின்றதாம். மெய்யின் வெண்புரி நூலுடன் விளங்கும் மான் தோலும், வெண்புரி நூல் அணிந்து அதிலே மான் தோலை இணைத்திருப்பார்கள் பிரம்மச்சரியர் விரதம் இருப்பவர்கள். அந்த நிலையிலே இருப்பவர்கள் பூநூலிலே, அவர்களுடைய முப்புரி நூலிலே மான் தோல் இழைத்திருப்பார்கள். அப்படிப்பட்ட தோற்றத்தோடு வருகின்றார். கையில் மன்னிய பவித்திர மரகத கதிரும், பவித்திரம் தர்ப்பையிலே செய்யப்பட்டது. அது மரகதம் என்று ஏன் அழைக்கின்றார் என்றால் பச்சை நிறம், எனவே அது மரகதம். அதிலிருந்து நீண்டு கொண்டு இருக்கின்றதாம். அந்த தர்ப்பை மோதிரம் மாதிரி கட்டும் பொழுது எப்படி இருக்கும், ஒரு இடத்துல நீட்டி கொண்டிருக்கும் இல்லையா, அது அந்த மரகதத்தின் கதிராம். எப்படி ஒரு கற்பனை பாருங்களேன். இப்படி ஒரு அழகான தோற்றத்தோடு எப்படி வருகின்றார் என்றால், இங்கே வந்து எல்லாரும் தேடிக்கிட்டு இருக்கிற திருவடி, இறைவனுடைய திருவடியிலே சென்று சேர வேண்டும் என்று அனைவரும் தேடுகின்றார்கள். அப்படி அவர்கள் தேடி தேடி அலைகின்ற அந்த திருவடி நல்லூர் மண்ணிலே பதியும் வண்ணம் அவர் நடந்து வந்து கொண்டிருந்தார். கோவணம் அணிந்து கையிலே தண்டை வைத்துக்கொண்டு, தண்டிலே 2 கோவணங்களை கட்டி கொண்டு வருகின்றார். சரி, பிரம்மச்சாரிகள் தங்களுடைய பயணத்தில் எடுத்து செல்லுகின்ற பொருட்களை குறைத்து கொண்டுதானே இருப்பார்கள். இவர் ஏன் 2 கோவணம் வைத்திருந்தார் அப்படிங்கிற கேள்வியை மனசுல எழ வைத்து விட்டார் சேக்கிழார். சரி, என்ன எதற்காக வைத்திருந்தார் என்று பின்னாலே தான் காட்டுவார். அதுலயும் ஒரு இப்ப நம்ம நாடகம், திரைப்படம் இதுலலாம் வரும்பொழுது அது ஒரு உத்தி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. சேக்கிழார் பெருமான் எத்தகைய உத்திகளை எல்லாம் செயல்படுத்தி நம்ம இந்த புராணத்தை இன்பமாகவும் ஆசையோடும் ஆர்வத்தோடும் படிப்பதற்கு தூண்டுகிறார் என்பது நமக்கு புலனாகின்றது. இப்படி அழகாக வருகின்ற அவரை மறையவர் என்ற சொல்லால் அழைக்கின்றார். அவர் எதனால் மறையவர்? பிரம்மச்சாரி என்றல்லவா சொல்லியிருக்க வேண்டும். அப்படின்னா அவர் சிவபரம்பொருள் இல்லையா, அவர்தான் மறைகளை தந்தவர். அதனால் அவர் மறையவர். மறைகளின் உட்பொருளாக இருப்பவர் அவர், எனவே மறையவர். அடுத்து மறைகளை சொன்னவர் அவர், மறைக்கு உடையவர் அவர், அந்த மறைகளின் உட்பொருளாக இருந்தவர் அவர், தன்னுடைய உண்மையான வேடத்தை மறைத்து வந்தார். எனவே அவர் மறையவர். உண்மையான வேடத்தை மறைத்து தானே வருகின்றார், அதனாலே அவர் மறையவர் என்று ஒரு சொல்லுக்கு இத்தனை விளக்கம் தந்து நம்மை இதிலேயே ஈர்த்து வைக்கின்றார். இங்கே கொண்டு வந்து இந்த இடத்திற்கு வந்து சேர்ந்து விட்டார். அவரை பார்த்தவுடன் அமர்நீதி நாயனாருக்கு அப்படி ஒரு மகிழ்ச்சி. என்ன இப்படி ஒரு அழகா அருமையாக ஒரு அடியவர் என்னுடைய இல்லம் தேடி வந்திருக்கின்றார், அதுவும் நடந்து அவருடைய சிவந்த பாதங்கள் மண்ணிலே பதிந்து அது மேலும் சிவக்கின்ற வண்ணம் அருமையாக நடந்து இங்கே வருகின்றாரே அப்படின்னு ரொம்ப மகிழ்ச்சியாக, நான் அடியவரை தேடி செல்ல வேண்டாம், அடியவரே என்னை தேடி வந்திருக்கின்றார் என்ற மகிழ்ச்சியோடு அவரை சென்று அணுகி, நீங்கள் நான் என்ன செய்ய வேண்டும், உங்களுக்கு உணவிட வேண்டும் என்று தன்னுடைய விருப்பத்தை கூறி அவருக்கு உடை என்ன உடை தர என்றெல்லாம் கேட்கின்றார். அதற்கு இறைவன் கூறுகின்றார், எல்லாருக்கும் உணவளித்து உடையும் அளிக்கின்றான்னு கேள்விப்பட்டேன், இங்க வந்தேன் அப்படின்னு உடனே சரி நான் குளிச்சுட்டு வரேன், போய் காவிரியிலே நீராடுதல் எப்படி ஒரு நல்ல பழக்கம். பயணம் முடிவிலே உணவிடுவதற்கு தயாராக ஒருவர் இருக்கும் பொழுதும் தன் சுத்தத்தை பேணி காவிரியிலே நீராடிவிட்டு வந்து உணவருந்துகின்றேன் என்று ஒரு வரைமுறையை நமக்கு அறிமுகம் செய்கின்றார். செய்துவிட்டு ஒரு கோவணம் என்னுடைய தண்டிலே இருக்கட்டும், நான் நீராடி விட்டு இதனை அணிந்து கொள்கின்றேன், அடுத்து இன்னொரு கோவணத்தை நீ பத்திரமாக வைத்திரு. அதை எப்படி கூறுகின்றார் சேக்கிழார் சுவாமிகள் என்றால், ஓங்கு கோவண பெருமை உள்ளவாறு உமக்கே இங்கு நான் சொல்ல வேண்டுவது இல்லை. உன் கையில நான் ஒரு கோவணத்தை கொடுக்கின்றேன் இல்லையா, இதனுடைய பெருமைய நான் சொல்லணும்னு தேவையில்லைப்பா, அது அவ்வளவு உயர்வானது.
நீர் இதனை வாங்கி நான் வரும் அளவும் இடத்தே. நான் இதை நீ வாங்கிக்கோ, உன்னோட இடத்துல இகழாதே. இகழாதேன்னா அத கௌரவ குறைச்சலா நடத்தாதேன்னு அர்த்தம் இல்ல, தொலைச்சிராதேன்னு சொல்றாரு. அதாவது தொலைய போகுது அப்படிங்கிறத முன்னக்கூட்டியே நமக்கு உணர்த்துகின்றார். இதை இகழாதே, யாங்கு வைத்து நீர் தாரம். எங்க வேணா வச்சுக்கோ, எங்க வேணா வச்சுட்டு அது நான் வந்த உடனே என் கையில நீர் தாரும் அப்படின்னு பணித்து விட்டு போகின்றார். அதுலயே சொல்லிட்டாரு, நீ தொலைச்சிடாத. இப்ப நம்ம சாமான கொடுத்தா யார்கிட்டையோ பத்திரமா வச்சுக்கோன்னு சொல்லிட்டு தான் கொடுப்போம். தொலைச்சிடாத அப்படின்னு தான் சொல்லுவோம். நம்ம மனநலம் பேணுவோர்கள் எல்லாம் கூறுகின்றார்கள், குழந்தைகளுக்கு அறிவுரை கூறும் பொழுது ஓடாத, பாயாத, குதிக்காத அப்படின்னு எதிர்மறையாகவே கூறாதீர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா எதிர்மறையாக கூறும்பொழுது அது நடைபெறும், நடந்து விடும். ஓடாதேங்கும் போது ஓடுனா கீழே விடும், குதிக்காதேன்னு சொல்லும்போது குதிச்சா இருக்கும். அதை விட்டுட்டு பார்த்து இறங்கு, பத்திரமா நட, வேகமா ஓடாதேன்னா சொல்லக்கூடாது, வேகமா நடக்காத, பத்திரமாக நட, பைய நட அப்படின்னு அந்த பிள்ளைங்களுக்கு நேரான எண்ணங்களை, நேரான அறிவுரைகளை கூறும் பொழுது அந்த பிள்ளைகளுக்கு மனதிலே பதிவது நேரான எண்ணங்களாக இருக்கும். இங்கே இவர் கொடுக்கும் போதே இதை தொலைச்சிடாதேன்னு சொல்லிட்டு தான் கொடுக்காரு. அதை சொல்லும் பொழுது அதுதான் நிகழப்போகிறது என்பதை நாம் உணர்ந்து கொண்டு, யாங்கு வைத்து நீர் தாரும். நீ ஏதாவது ஒரு இடத்துல பத்திரமா வச்சுக்கப்பா, வச்சுட்டு நான் வந்த உடனே எனக்கு நீ தருவாயாக என்று அவரிடம் கொடுக்கின்றார். இவரும் உள்ள போய், பொதுவா இவர் எல்லாருக்கும் கொடுக்கறதுக்குன்னு வச்சிருப்பார் இல்லையா, அந்த உடைகளோட கொண்டு இவர் கொடுக்க மாட்டார், வைக்க மாட்டார். அப்புறம் அதோட கலந்துடக்கூடாது, ஏன்னா இது ரொம்ப உயர்வானது, ஓங்கு கோவணம்னு சொல்லியிருக்காரு. அவ்வளவு பெருமை வாய்ந்த கோவணம், அதை கொண்டு போய் நம்ம சாதாரண நம்ம வச்சிருக்கிற இதோட கொண்டு நம்ம வச்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தனியா ஒரு இடம், இன்னொரு இடம், பத்திரமான ஒரு இடத்த பார்த்து அதுக்குள்ள பத்திரப்படுத்திட்டு, அதுவும் என்ன செய்தாரு, தான் கையால வேலை பார்க்காரு. இதை கொண்டு பத்திரமா வை, இவர் கொடுத்துட்டு போயிருக்காரு அப்படின்னு யாரையும் ஏவவில்லை. செல்வந்த நிலையிலே இருப்பவர், பெரிய வணிகர், அதை அடியார் கொடுத்தாருங்கிறதுக்காக அதை பத்திரமாக கொண்டு ஒரு பத்திரமான இடத்திலே தனியாக வைத்து காவல் வைக்கிறார். அவர் போய் குளிச்சுட்டு வரட்டும், அவர் குளிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் இதை எடுத்து நம்ம கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் குளிச்சுட்டு வர்றதுக்கு முன்னால இங்கே அறுசுவை உணவு தயாராக்கி விடுவோம் அப்படின்னு அதற்கான பணிகளை ஏவுகின்றார். அதெல்லாம் தயாராகிட்டே இருக்கு. இங்க சுவாமி கிளம்பி போறாரு. எங்க போறாரு, காவிரியில போய் நீராட போறாரு. ஆனா அங்க நீராடி விட்டு வருகின்றாராம். சேக்கிழார் சுவாமிகள் அழகாக அந்த நீராடி விட்டு வந்த நிலையை கூறுகின்றார். போன வேதியர் வைத்த கோவணத்தினை போக்கி. இவர் நீராட போறதுக்கு முன்னால செய்த முதல் காரியம், உள்ள ஒளிச்சு பத்திரமா வச்சிருக்கிற அந்த கோவணத்தை போக்கி விட்டார், அந்த இடத்துல இருந்து போக வச்சிட்டார். போக்கி பானல் துறை பொன்னி நீர் படிந்து வந்தாரோ, அதாவது குவளை மலர்கள்லாம் நிறைந்திருக்கின்ற காவிரி நீர் துறையில போய் படிந்து வந்தாரோ. இவர் தலையில ஏற்கனவே அங்க கங்கை இருக்கு இல்லையா, தூ நரும் சடை கங்கை நீர் தோய்ந்து வந்தாரோ, காவிரி நீர்ல படிந்து வந்தாரோ அல்லது கங்கை நீரிலே தோய்ந்து வந்தாரோ. அது என்ன படிதல் தோய்தல் அப்படின்னா, தண்ணி காவிரியாறு தரையில ஓடிட்டு இருக்கு, அப்ப அதிலே படியத்தான் செய்யணும், அதிலே மூழ்கித்தான் குளிக்க வேண்டும். ஆனா கங்கை எங்க மேல இருந்து வழிந்து கொண்டிருக்கின்றது, வழிவதே தோய்தல், அதிலே தோய்ந்து குளிச்சாரோ தெரியாது. இவர் காவிரியில தான் குளிச்சாரோ அல்லது மேல இருந்து விழுந்த கங்கையில குளிச்சாரோ தெரியாது. ஆனா ஒண்ணு மட்டும் நிச்சயம், என்ன அப்படின்னா, வான நீர்மழை பொழிந்திட நனைந்து வந்து அணைந்தார். காவிரியில குளிச்சாரா கங்கையில தோய்ந்தாரா அது தெரியாது எங்களுக்கு. ஆனா ஒண்ணு உறுதி, மேல இருந்து பெய்த மழையில நனைஞ்சு அப்படி வந்து சேர்ந்துட்டார். இப்ப அவர் கையில இருந்த கோவணம் நனைந்து விட்டது, ஏற்கனவே குளிச்சதுனால ஒரு கோவணம் அணிந்திருந்தது ஈரம், கையிலே வைத்திருந்த தண்டிலே மாற்றுடையாக வைத்திருந்ததும் நனைந்து விட்டது. ஏன், மழை பெய்ததன் காரணமாக. இங்க வந்து இவர் உள்ள
மடத்துக்கு வருகின்றார். மடத்தை நோக்கி இவர் வந்த உடனே இவருக்கு ஒரே சந்தோஷம். அடியவர் வந்து விட்டார் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா வரார். இவர் கருத்து அறிந்து உதவுவர் இல்லையா? அதனால ஓடி வந்து உணவருந்த வாருங்கள். நான் உங்க உடையை எடுத்துட்டு ஓடி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் இங்கிருந்து போகிறார். இவர் ஏற்கனவே காவிரியில ஆடினாரா, கங்கையில ஆடினாரா அப்படிலாம் தெரிஞ்சது. இப்போ தூய மழை நீர்லயும் ஆடியாச்சு. அப்படி ஆடிய பிறகு இங்க வந்து அடுத்தாக்குல இன்னொரு நீராடலுக்கு தயாராகின்றார். எதுக்கு? அன்பருடைய தூய அன்பெனும் அந்த நீரிலே ஆட வேண்டி வருகின்றார். அன்பர் இருக்காரே, இந்த அன்பருடைய தூய்மையான அன்பாகிய மழையில நனைய வராராம் இவரு. அதுலயும் நனையணும் அப்படிங்கிறதுக்காக இவர் இங்க வரார். வந்து அந்த உடையை எடுத்துட்டு வா, என்னுடைய எல்லாம் நனைஞ்சு போச்சு என்று கேட்ட உடனே இப்பவே ஈரத்தை மாத்தணும், நீங்க ஈரத்துல இருக்காதீங்க, இப்பவே நம்ம எடுத்துட்டு வரேன்னு இவர் இங்கிருந்து போகின்றார். போனவுடன் அவரை போவதற்கு முன்னாலேயே சேக்கிழார் அவரை எப்படி அழைக்கின்றார் என்றால், மண்டு தன் புனல் மூழ்கிய ஈரத்தை மாற்ற தண்டின் மேலுள அதுவும் ஈரம், மேலுள்ளது ஈரம், அதனால நனைந்த நான் தந்த கோவணத்தை கொண்டு வாரும் அப்படின்னு கேட்காராம். யாரு கேட்கா? என்று உரைத்தனர் கோவணக் கள்வர். கோவணத்தை அவர் கவர்ந்து கொண்டதால், அந்த இடத்திலிருந்து போக்கி விட்டதால் அவரை கோவணக்கள்வர் என்ற பெயர் சொல்லி அழைக்கின்றார் சேக்கிழார் சுவாமிகள். அது அவரோடது தானே. அப்ப அவர் ஒளிச்சு வச்சாருங்கும் போது அதை எப்படி நீங்க அவரை கள்வர்னு அழைக்கலாம் அப்படின்னு கேள்வி கேட்டா, அப்படி இல்ல, அதை ஒளித்து வைத்ததால் அவர் கள்வர். உள்ளம் கவர் கள்வன் இல்லையா அவன்? ஏன்? என் உள்ளத்தை கவர்ந்து கொண்ட கள்வன். பொருட்களை கவர்வது கள்வர்களின் வேலை. என்னுடைய உள்ளத்தை கவர்ந்தவன், எனவே அவன் உள்ளம் கவர் கள்வன். அது மட்டுமல்ல, அவன் இருக்கின்றான் என்பதையே நாம் உணர மாட்டோம். அப்படி மறைவாகத்தான் இருப்பான். எப்பவுமே நம்ம கூட தான் இருக்கான். ஆனா நாம உணர்வது இல்லை இல்லையா? உயிர்கள் பக்குவம் அடைகின்ற காலத்திலேதான் எனக்குள் இருக்கின்றான் இறைவன், உள்ளம் பெரும் கோயில், ஊனுடம்பு ஆலயம்ங்கிறதெல்லாம் அதுக்கப்புறம் தான் நமக்கு தெரிய வரும். அதுவரை அவன் கள்ளனை போல மறைந்துதான் இருப்பான். இங்கே கோவணத்தை மறைத்து வைத்ததால் அவன் கோவணக்கள்வன் என்று அழைக்கின்றார். இப்படி அப்படி அது மட்டும் அப்ப அவருடையதாக இருந்தாலும் கூட இவர் வந்து அவர் கையில கொடுத்துட்டாரு இல்லையா? அமர்நீதி நாயனார் கையில கொடுத்தாச்சு. அப்ப அவருடைய பொருள் தானே அப்போதைக்கு அது. யாரையாவது இந்த பொருளை பத்திரமாக பார்த்து வை அப்படின்னு சொல்லி நம்ம கொடுத்தோம்னா, அவர் கையில கொடுத்த பிறகு அது அவருடைய பாதுகாப்பு. அந்த பாதுகாப்புல இருந்து அவரை ஏமாத்தி இது தூக்கினதுனால இவரை கோவணக் கள்வர் என்று கூறுகின்றார். அடுத்து எப்படி ஆரம்பிக்கின்றார் அடுத்த பாடலை என்றால், ஐயர் கைதவம் அறியாமல். கைதவம் அப்படின்னா வஞ்சம். இவருடைய வஞ்சம் என்ன? வைத்த கோவணத்தை மறைத்து விட்டார். அந்த கைதவத்தை, அந்த வஞ்சத்தை, அவருடைய எண்ணம் இவருடைய பெருமையை உலகுக்கு அளிக்க வேண்டும் என்ற காரணத்தினால் அப்படிப்பட்ட அவருடைய வஞ்சத்தை அறியாமல் இவர் வேகமா வைத்த இடத்துக்கு போய் பார்க்க போறார். அங்க கோவணத்தை காணோம். அதை காணும் உடனே இங்கதானே வைத்தோம் அப்படின்னு நினைச்சிட்டு, நம்ம எப்பவுமே அப்படித்தான் தெரியுமா, ஒரு இடத்துல தான் வச்சோம்னு நமக்கு உறுதியா தெரியும். ஆனாலும் அந்த இடத்துல என்னன்னா, ஒருவேளை கை தவறி வேற இடத்துலயும் வச்சிருக்கமா அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய மற்ற சேமித்து வைக்கக்கூடிய இடங்களை எல்லாம் தேடுதாரு. ஆனா எங்கேயும் காணும். அங்க தேடுறாரு, இங்க தேடுறாரு. ஒரு பதட்டம் வந்தாச்சுன்னா அப்படி இங்க பாயமும் அங்க பாயமும் இருப்போம் இல்லையா? அப்போ நம்ம பக்கத்துல எல்லாம் ஒரு பழமொழியே உண்டு, அவசரத்துல அண்டாக்குள்ள கை போகாதுன்னு. அப்படிப்பட்ட ஒரு நிலையில தேடுறாரு. ஏன் அவசரம்? அங்கே அடியார் ஈரமான உடையோடு நிற்கின்றார். அப்படி ஒரு ஈரமான நிலையில அந்த அடியார் பெருமகன் மழையில நனைஞ்சு குளிச்சு அதை ஒட்டக்கூட முடியாத நேரத்துக்குள்ள நனைஞ்சு, அப்ப 2 நீரிலையும் நனைஞ்சு வந்திருக்காரு இல்லையா? அவருக்கு உடல் நோவு வந்துடக்கூடாது. இவர் கருத்தறிந்து உதவக்கூடியவர் இல்லையா? அப்படி நீரிலே நனைந்து, மழையிலே நனைந்து, ஆற்றிலே குளித்து இப்படி நடந்து இங்க வந்திருக்கவர் பசியோட இருப்பார். அப்ப அவருக்கு சீக்கிரமா உடைய கொடுத்து அவருக்கு உணவிட வேண்டும் அப்படிங்கிறதுனால இப்படி அங்கே இங்கேயுமா தேடுதாரு. அவர் மனதுல ஒரு எண்ணம் ஓடுதான். என்னன்னா, வைத்த கோவணம் முன் செய்தது என்ன? அது நான் ஒரு இடத்துல தனியா பத்திரமா வச்சிருக்கேன். நான் அதை எடுக்கல. மற்ற இல்லத்திலே இருக்கின்ற மற்றவர்களுக்கும் நான் வச்ச இடமே தெரியாது. அவங்களும் எடுக்கல. அப்ப 2 பேர் இல்லைன்னா இன்னொன்னு யாரு? இந்த கோவணம் தான் கால் முளைச்சு நடந்துட்டு போயிட்டு. இந்த கோவணம் செய்தது என்ன அப்படின்னு கேட்காரு. இது ஒரு ஆச்சரியமான கேள்வி இல்லையா? இப்படி அது அது எதுக்கு? மத்தவங்களால மத்தவங்க எடுக்கல, அதுவும் தெரியும்.
நான் அத தொடவே இல்ல. வச்சதுதான். பிறரும் செய்யல, நானும் செய்யலைங்கும்போது, அப்ப கோவணம் செய்தது என்ன? அப்படின்னு கேட்கின்றார். இப்படி அந்த கோவணத்தை தேடி அவர் அலமந்து விட்டு, ரொம்ப நேரம் ஈரத்துல இருக்கக்கூடாதே அப்படிங்கிறதுக்காக எங்கே வருகின்றார் என்றால், இறைவனிடம் வந்து அந்த கோவணத்தை அவர் எப்படி அ விளக்கம் தருகின்றார் அந்த கோவணத்துக்கு அப்படின்னு பார்த்தா, அது ஆ பொங்கு வெண்கிழிக் கோவணம். கிழிக்கப்பட்டது சொன்னேன் இல்லையா? அப்படி கிழிக்கப்பட்ட அந்த கோவணம் என்று கூறுகின்றார். அதிலே அங்கண் வேதியர் பெரும் தொடக்கினில் அகப்பட்டார். இங்கே பெரும் தொடக்கு அப்படிங்கிறது பற்று. இந்த உயிர்கள் சித்தாந்தத்தின் வகையிலே பார்த்தோம் என்றால் கூறுகின்ற கருத்து என்னன்னு பார்த்தோம்னா, உயிர்கள் முதலிலே இந்த உலகத்தின் மீது பற்று கொண்டிருக்கும். அப்ப இந்த உலகத்து பற்றையே பிடித்துக் கொண்டிருந்தார்கள் என்றால், இதிலேயே உழன்று திரும்ப திரும்ப பிறவி எடுப்பதுதான் இவங்களுடைய வேலையாவே போயிரும் அந்த ஆன்மாக்களுக்கு. ஆனா இன்னொரு பற்றை பற்றிக் கொண்டால், இன்னொரு பற்று எது? திருவள்ளுவர் பேராசானத்தான் தேடி போகணும். பற்றே இல்லாத இறைவனின் பற்றை நாம் பிடித்துக் கொள்ள வேண்டும். அப்படி பிடிச்சுக்கிட்டா என்ன ஆகும் அப்படின்னா, உலகத்து பற்று விட்டு போயிரும். இப்ப நீங்க நடந்து போறீங்கன்னு வைங்களேன், ஒரு ஆடுற பாலம். அது வேற ஒண்ணும் வேண்டாம். இப்ப எஸ்கலேட்டர்ல நம்ம போறோம் இல்லையா? அந்த அதுல அப்படி நடந்து போம்போது, ஒரு எனக்கு ஒரு வயதுக்கு மேல பிடிக்காம நிக்க பயமா இருக்கும். ஏன்னா விழுந்துட்டோம்னா அப்படிங்கிற பயம் வரும். இப்ப என்ன செய்வேன்? எதையாவது பிடித்துக் கொண்டே இருப்பேன். இப்ப எதிரே யாராவது வருகின்றார்கள். அவ மின்தூக்கில போனா தான் நமக்கு அந்த பிரச்சனை வரும். இந்த எஸ்கலேட்டர்ல போம்போது எதிர்த்தாப்புல யாரும் வரமாட்டாங்க. ஆனா அருகிலே இருப்பவர்கள் வேற ஏதாவது நம்ம மேல கைய வச்சு நம்மள தள்ளி விட்டு அந்த மாரி ஏதாவதுன்னா, அந்த இடத்த விட்டுட்டு அடுத்தாப்புல இன்னொரு இடத்த பிடிக்கத்தான் மனசு வரும். ஏன்னா, பிடிமானம் இல்லாமல் நிற்க தைரியம் கிடையாது நமக்கு. எனக்கு. அப்படி உலகத்து பற்று இல்ல அப்படின்னு நம்மால இருக்கவே முடியாது. அப்ப அந்த பற்றை விட வேண்டும் என்றால், யாரை பற்ற வேண்டுமாம்? பற்றே இல்லாத இறைவனை பற்ற வேண்டுமாம். பற்றுக பற்றற்றான் பற்றினை. அப்பற்றை பற்றுக பற்று விடற்கு. இந்த உலகத்து மேல வைத்திருக்கின்ற பற்றை விடுவதற்காக பற்றே இல்லாத எம்பிரானை பற்றிக் கொள்ளுங்கள். ஆனா இங்க யார் வந்திருக்கா? அந்த சிவபரம்பொருளே இங்க வந்து இவரை இறுக பிடிச்சுக்கிட்டார். அவர்ட்ட இவர் அகப்பட்டுக் கொண்டார். அவர் கொடுத்த பொருளை மறைத்து பத்திரமாக வைத்ததை தொலைத்துவிட்டு அவர்ட்ட சிக்கிட்டு நிக்காராம். அதுக்கு தானே நம்ம எல்லாருமே ஆசைப்படுதோம். ஆனா அவர் அதற்கு அஞ்சுகின்றார். ஏன் அஞ்சுகின்றார்னா, அவருக்கு இது சிவபரம்பொருள்னு தோணல, தெரியல. அடியார். ஆனா அல்லலுறுகின்றார். ஈரத்துல இருக்கின்றார். அந்த ஈரத்தை நீக்க வேண்டும். அவருக்கு உணவிட வேண்டும். அதுக்கு காலதாமதமாகிறது அப்படின்னு அகப்பட்ட மாதிரி அவர் வருத்தப்படுகின்றார். அடுத்து உடனே வெளியில வரணும்னு நினைக்கிறார். சரி நம்மளா ஒரு முடிவு எடுக்க முடியாதுல்ல. அதனால சுவாமிகிட்டயே கேட்டுருவோம். அடியார்கிட்டயே கேட்டுருவோம். அப்படின்னு சொல்லிட்டு புறப்பட்டார் என்று கூறுகின்றார். எதுக்கு புறப்பட்டாராம்? அங்க போய் இவர் வந்து சொல்லி அதற்கான வழிமுறை என்ன ஏது அதுக்கு என்ன செய்யணுங்கிறதுக்கெல்லாம் ஒரு முடிவு எடுக்க போறார் இல்லையா? அப்ப இவர் வந்து அவருடைய முக்தியை நோக்கி புறப்பட்டார். முதல்ல அகப்பட்டார், அதுக்கப்புறம் புறப்பட்டார் என்று உரைநயம் கூறுகின்றது. இப்படி அகப்பட்டவர் அங்கிருந்து நீங்கி அடியாரை நோக்கி வந்து கேட்கின்றார். நான் வந்து வச்ச இடத்துல காணும். நானும் அதை ஒண்ணும் செய்யல. அந்த வேற யாரும் அது கிட்டயும் போகல. ஆனாலும் இப்ப அந்த இடத்துல அது காணும். நான் உங்களுக்கு வேற தாரேன். நல்ல அருமையான கோவணம் தாரேன். நீங்க அணிந்திருந்தது கிழி கோவணம். அதாவது கிழித்து கோவணமாக கட்டப்பட்டது. ஆனா நான் நெய்த கோவணம் தருகின்றேன். அதை விட கொஞ்சம் உசந்தது, உடுத்துவதற்கு வசதியாக, ரொம்ப மென்மையாக இருக்கும். நான் உங்களுக்கு நெய்த மென்மையான ஒரு கோவணத்தை தருகின்றேன். கீறு கோவணமன்று நெய்து அமைத்தது ஒரு கோவணம் தருகின்றேன். அப்படின்னு சொல்லுகின்றார். உடனே சுவாமி அடியாருக்கு கோபம் வந்துவிடும். ஓ இதுக்காகத்தான் எல்லா இடத்துலயும் நீ விளம்பரப்படுத்துறாப்பல சொல்லிட்டு இருந்தியா? இங்கே அடியார்களுக்கு கோவணம் கொடுக்கப்படும் அப்படின்னு. அப்ப உன்னை நம்பி யாராவது கொடுப்பாங்க. இவரே எல்லாருக்கும் கொடுக்காரு. அப்ப இவர்கிட்ட நம்ம இதை கொடுத்து வைக்கலாம்னு யாரும் நினைப்பாங்க. அப்ப அந்த மேன்மையான என்னுடைய கோவணத்தை நீ வாங்கி கொண்டு எடுத்துக்கொண்டு விட்டாய் அல்லவா? உன்னோட சாதாரண கோவணத்தை கொடுத்து என்னுடைய உயர்வானதை நீ வாங்கி கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தினால தானே இப்படிலாம் நீ செய்திருக்க. உன்னுடைய விளம்பரம், அதாவது அவர் வணிகர் இல்லையா? அதனால விளம்பரம். அதுதான் இவ்வளவு நாள் விளம்பரப்படுத்தினியா? கொடுப்பதாக கூறினீர்,
என்னுடைய இதை கொள்வதற்கோ அப்படின்னு கேட்காரு. அப்படின்னு கோவப்பட்ட உடனே இவர் கெஞ்சுறார் அவர்கிட்ட, சிறிய என் பெரும் பிழை பொறுப்பீர். அது நான் ரொம்ப சிறியவன், சாதாரண ஆளு. ஆனா நான் இப்ப செய்திருக்கிறது ரொம்ப பெரிய பிழை என்று தன்னுடைய பிழையை உணர்ந்து மன்னிப்பு கேட்கின்றார். அந்த சிறிய பெரும்பிழை அப்படிங்கிறது நருந்தொகையிலிருந்து எடுக்கப்பட்ட ஒரு சொற்றொடர். சிறியோர் செய்த சிறுபிழை எல்லாம் பெரியோராகில் பொறுப்பது கடன். நான் சின்ன பிள்ளை, நான் ரொம்ப சிறியவன். சின்ன பிள்ளைன்னா வயதிலே இல்லை, முதிர்ச்சியிலே, அனுபவத்திலே, இதுல நான் ரொம்ப சிறியவன். என்னுடைய பிழையை பெரியவராகிய நீர் பொறுக்க வேண்டாமா அப்படின்னு. ஆனா சிறிய பிழைன்னா பொறுக்கலாம், இது பெரும்பிழைதான். ஆனாலும் நான் என்ன செய்ய எனக்கு தெரியல, என்ன செய்து அதற்கு பிராயச்சித்தம் தேட அப்படின்னு பணிந்து 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 கேட்கின்றார். அவருடைய மனமோ அல்லி மாதிரி, முல்லை இல்லையா, முல்லை மாதிரி மெல்லிதானது. அவர் தப்பு பண்ணிட்டோங்கிறத உணரும் பொழுது பணிந்து கீழே பணிந்து 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 வேண்டுகின்றார். இப்படி எத்தனை முறை பணிந்தாலும் அந்த பிழை பொறுக்க முடியாத பிழைதான். ஆனாலும் ஏதாவது ஒரு வழியை நீங்கள் காட்ட வேண்டும் என்று கூறுகின்றார். இறைவன் அங்கே என்ன வடிவம் எடுத்து வந்திருக்கின்றார்? பிரம்மச்சாரி வடிவம் கொண்டு. உலகத்திலே உயிர்கள் எல்லாம் பக்குவ நிலை எய்துவதற்கு இறைவனே குருவாக வருவார் என்பதுதான் சித்தாந்த கருத்து. இங்கே இறைவன் பிரம்மச்சாரியாக வந்து இவருக்கு குருவாக நிற்கின்றார். அவர் கையிலே அந்த தாரகாவனத்து ரிஷிகள் ஏவிய மானை தன்னுடைய 2 விரல்களிலே ஏந்தினார் இல்லையா மான். அது எதை உணர்த்துகின்றது என்றால், அவர் மானை காட்டி மானை பிடிப்பது என்று கூறுவார்கள் உலக வழக்கிலே. அதாவது ஒரு பார்வை மாக்கள் என்றெல்லாம் கூறுவார்கள். அந்த ஒரு யானையை பிடிக்க வேண்டும் என்றால் இன்னொரு யானையை கட்டி போட்டிருப்பார்கள். அப்ப நம்ம இனத்துல அங்க ஒண்ணு நிக்குது அப்படின்ட்டு அந்த யானை வரும், அதை பிடித்துக் கொள்வார்கள். இப்படி ஒன்றை காட்டி அதே இனத்தில் உள்ள மற்றொன்றை பிடிப்பார்கள். இங்கே உலகத்திலே மானிடர்களாக இருக்கின்றவர்கள் பக்குவம் பெறுவதற்கு குரு தேவை. அப்ப அந்த குருவாக இறைவன் தான் வர வேண்டும். இறைவன் தன்னுடைய எப்பொழுதுமே அவனுக்கு இருக்கின்ற சுரூபத்தோடு வந்தால் அந்த சாதாரண நிலையிலே இருக்கின்ற உயிர்களுக்கு அந்த அவனை பார்க்கின்ற பக்குவம் கிடையாது. எனவே மானிட சட்டை தாங்கி நானும் உன்னை பாரி ஒரு மனிதன் தான் அப்படின்னு தானும் அந்த படிக்கின்ற மாணவனாகிய அந்த உயிர் மாதிரியே தோற்றம் கொண்டு மானை காட்டி மானை பிடித்தது போல தானும் மானுட வடிவம் கொண்டு வருவார். இங்கேயும் பிரம்மச்சாரி வடிவம் கொண்டு இங்கே அமர்நீதியாரை பார்க்க வருகின்றார். இது ஒரு பொருள். இன்னொன்று என்னன்னா, அந்த மானை தண்டாக மாற்றிக் கொண்டிருக்கின்றார். மானுடைய பொருள் மானை காட்டி மானை பிடிப்பதுதான் அந்த தாற்பயம். அடுத்து அந்த மான் வைத்திருந்த கையிலே தண்டு வைத்திருக்கின்றாராம். ஒரு குருநாதர் தன்னுடைய மாணவன் தவறு செய்யும் பொழுது தடியால் அடிப்பது உண்டு இல்லையா, அதுக்கு அந்த மான் தண்டாக மாறியது என்ன, அதுவும் ஒரு குருவின் கையிலே இருப்பதுதான் என்று தவறு செய்கின்ற மாணவனை வகுப்பிலே தூங்குகின்றவர்களை தட்டி எழுப்புவது போல, அப்படி தட்டி எழுப்புவதற்காக உதவுவது போல அந்த தண்டு, இங்கே அவர் தண்டை வைத்துக் கொண்டு இப்படி வந்து குருவாக அங்கே வந்து நிற்கின்றார். நான் என்னெல்லாமோ தப்பு பண்ணிட்டேன், அமர்நீதி நாயனார் கெஞ்சுகின்றார். நான் செய்ய தகாதனெல்லாம் நடந்துட்டு, இதுவரைக்கும் நான் எல்லாருக்கும் அடியார்களுக்கெல்லாம் நான் உணவளித்து என்னால முடிந்த அளவு உதவி செய்து கொண்டே வந்தேன். ஆனா இப்ப நான் செய்தது இப்படி அந்த உன்னுடைய நீங்கள் எனக்கு அளித்து பத்திரப்படுத்தி சொல்லி இருந்த அந்த கோவணத்தை நான் தொலைத்து விட்டேன். செயத்தகும் பணி செய்வன் இக்கோவணம் அன்றி நயத்தகுந்தன நல்ல பட்டாடைகள் மணிகள் உயர்த்த கோடி கொண்டருளும். நான் செய்யக்கூடிய பணியெல்லாம் தான் இவ்வளவு நாள் செய்யிட்டு இருந்தேன். ஆனா இப்ப செய்யத்தகாத காரியம் நீர் கொடுத்ததை நான் தொலைச்சிட்டேன். அப்படி இருக்கின்ற வேளையிலே என் கையில இருக்கிற பட்டாடை, என்கிட்ட இருக்கிற கோவணம் எல்லாம் கோடி எவ்வளவு கேட்டீங்கன்னாலும் நான் தரேன். நீங்க வச்சிருந்த உடைய நான் தொலைச்சிட்டேன் அப்படின்னு அவரிடம் பணிந்து வேண்டுகின்றார். அப்படி இதுல சொல்லிட்டு அவருக்கு 2 வகையான தவறு செய்கின்றோம்னு ஒண்ணு தோணிட்டான். என்னது? முதல்ல அவர் கொடுத்த உடையை பத்திரமாக வைக்காமல் தொலைத்தது, அது ஒண்ணு. 2வது என்ன பிராயச்சித்தம்னு தானே முடிவு எடுத்தது, அதுவும் அவருக்கு தவறு, தற்போதம் அப்படிங்கிற எண்ணம்.
அதாவது ஆணவம் இல்லாமல், அதாவது இதுக்கு யாருக்காவது நாம் தவறு செய்து விட்டோம் என்றால் அந்த தவறுக்கு என்ன பிராயச்சித்தம்னு யார் அதை அனுபவிக்கின்றார்களோ அவர்கள் முடிவெடுக்க வேண்டும். நான் யாருக்காவது ஒரு துன்பத்தை கொடுத்து விட்டேன்னு வைங்களேன், உனக்கு நான் இந்த துன்பத்தை செய்தேன், அதனால அதுக்கு பதிலா நான் இதை செய்தேன் அப்படின்னு நான் முடிவெடுக்கிறது கூடாது. அந்த துன்பத்தின் ஆழம் என்ன, துன்பம் கொடுத்த வலி என்ன என்று அந்த வலிக்கு தகுந்த பிராயச்சித்தத்தை அனுபவித்தவர்கள் தான் தர வேண்டும். அதை மறந்து நானே முடிவெடுக்கிறேனே அப்படின்னு நினைச்சு அவர் பயந்தாலும் பணிந்து கேட்கின்றார். ஐயா கருத்து அறிந்து உதவக்கூடியவரிலே பணிந்து இறைவனிடம் கேட்கின்றார், நான் என்ன செய்யணும் அப்படின்னு. என் கையில இன்னொரு கோவணம் இருக்கு இல்லையா, அந்த கோவணத்தை நான் துலாக்கோலிலே இடுகின்றேன், அதற்கு ஈடாக நீ தான். எனக்கு அதுக்கு மேலெல்லாம் வேண்டாம். அந்த ஈர கோவணம் ஏற்கனவே இருக்கு என் கையில. 2 கோவணங்கள் ஏன் கொண்டு வந்தாருன்னு இப்ப தெரியுதா? ஒண்ணு இவர்கிட்ட கொடுத்து தொலைக்கிறதுக்கு, இன்னொன்னு அதுக்கு ஈடா காட்டுறதுக்கு. இதுவும் அதுவும் ஒண்ணு போலதான். அது எவ்வளவு உயர்வோ அதே அளவு உயர்வு தான் இதுவும். அதனால இதை வைத்து நீங்க எனக்கு அந்த கோவணத்திற்கு ஈடாக எனக்கு தர வேண்டும், கோவணம் தா போதும் அப்படின்பார். உடனே துலாக்கோல் கொண்டு வந்து நட்டு அதை ஒரு தட்டிலே இந்த ஈர கோவணத்தை இடுகின்றார்கள். அது தாழ்ந்து வருகின்றது. இவர் தன்னிடம் இருந்த ஒரு குவியலை கொண்டு போய் அடுத்த தட்டுல வச்சா அது மேலேயே இருக்கான். இவரோட தட்டுல மற்ற உணர்ந்து வைக்காரு, இறங்கல. பூந்துகில் எல்லாம் வைக்காரு, இறங்கல. இவருக்கு என்ன செய்யன்னு தெரியல. இது ஏன் இறங்கல அப்படிங்கிறதுக்கு சேக்கிழார் சுவாமிகள் கூறுகின்றார், அந்த சுவாமி வைத்த தட்டு அவர் அருள் நிறைந்ததாம். அடியார் வைக்கின்றாரே எல்லா பொருட்கள், அது அவர் அன்பு மீதுர வைக்கின்ற பொருள்களாம். அன்பு எப்பவும் மேலிடும், அருள் எப்பவும் தாழ்ந்துதான் இருக்கும். ஏன் தாழ்ந்து இருக்கும் அப்படின்னா, அது நம்மை தாங்குகின்ற அருள் இல்லையா? தன்கடன் அடியேனையும் தாங்குதல். தாங்குதல்ங்கும் போது கை கீழே தானே போகும். ஏதாவது ஒரு பொருள் விழுந்ததுன்னா விழாம நாம தாங்குவோம், கீழே கை கொடுத்து. அப்ப சுவாமி நம்மை தாங்குகின்றார், அவருடைய அருள் கீழே தான் இருக்கும். அது மட்டும் இல்ல, அந்த அருளாகிய வெள்ளம் இருக்கு இல்லையா, அதுல நாம மூழ்கி கீழே போய் படிந்து அனுபவிக்கணும். அதனால அது தாழ்ந்து கொண்டே போகிறதாம். இவருடைய அன்பு இருக்கு தெரியுமா, இந்த அன்பு இவருக்கு ஒரு மேலான இடத்தை கொடுக்க போகிறது. இந்த அன்புதான் மேலான இடம் தரப்போகிறது என்பதால் அந்த அன்பான தட்டு மேலேயே இருந்தது அப்படின்னு அழகான விளக்கம் தருகின்றார். இப்படி அன்பு மீதுர அன்பு மேலிட இவர் போட 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 அவ்வளவு இருக்கு. அடுத்தாக்குல அவர் கேட்கிறாரு, அனுமதி கேட்கிறாரு பாருங்க, நான் போட்டட்டா அப்படின்னு எல்லாம் கேட்கிறாரு. இந்த பொண்ணும் மணியும் சேர்த்து போடலாமா, ஏன்னா இன்னும் இது நேராக வரல அப்படின்னு. உடனே அதுக்கப்புறம் அவரை எப்படி சொல்கின்றார் என்றால், மங்கை பாகராம், இதுவரைக்கு மறையவர் அப்படிங்கிற சொல்ல மட்டும், கோவணக்கல்வர் எல்லாம் கூட சொன்னாரு, மறையவர்ங்கிறத கூட பாட்டாரு. இப்பத்தான் அவரை மங்கை பாகர் அப்படின்னு கூறுகின்றார். மங்கை பாகராம் மறையவர் என்கின்றார். இதுவரைக்கு அந்த சோதிக்க வந்த அவரை பற்றிய செய்தியை உலகுக்கு உணர்த்த வருகின்ற அந்த கண்டிப்பான ஆளா இருந்தவரு, அவருக்கு மங்கை யாரு? அவரது அருள், அவருடைய அருட்சக்தி. இப்போ அருள போகின்றார். இவர் மேல அவருக்கு கருணை பிறந்து விட்டது என்பதனால் அவரை மங்கை பங்கர் என்று கூறுகின்றார். அதுக்கு அடுத்து நிலை என்ன? உமையோடு ரிஷபத்தின் மீது வந்து இவருக்கு அருள போகின்றார். இப்ப முதல்லயே அவர் மங்கை பங்கர்னு சொல்லியாச்சு. அடுத்த நிலை அருளுவதுதான். அருளது சக்தியாகும் அரண் தனக்கு இல்லையா? அங்கே அருளே சக்தி வடிவானவராய் மங்கையை அகத்திலே கொண்டிருக்கின்றவன் இறைவன். அப்படி மங்கை பாகரான அவர் கொஞ்சம் கருணை மீது சரி சரி வச்சுக்கோ, ஏதோ நீ ஆசைப்படுத வச்சுக்கோ என்று கொடுக்கின்றார். முதல்ல என்ன சொன்னாரு, எனக்கு வேற எதுவும் வேண்டாம், நான் கொடுத்த கோவணம் தான் வேணும், என்னை ஏமாத்திட்டு அலையிறியா அப்படின்னு கேட்டாரு. ஆனா இப்போ கொஞ்சம் இறங்கி சரி வச்சுக்கோ, என்ன வேணும்னாலும் வச்சுக்கப்பா அப்படின்னு சொல்லி, இது இவ்வளவு நேரம் மறைத்தல் செய்து கொண்டிருந்தவர் இப்பொழுது அருளலை தொடங்க போகின்றார் என்பதை இந்த மங்கை பாகர் என்ற சொல்லே நமக்கு உணர்த்திருக்கின்றது. இவர் அடுத்தாக்குல பொன் மணி அப்படின்னு எல்லாத்தையும் வைக்காரு. உலோகங்கள் வைக்கின்றார், தனித்தனி உலோகங்கள் வைக்கின்றார். அடுத்து உணர்ந்த ஒன்றோடொன்று சேர்த்து இன்னொரு உலோகமாக மாறும் தெரியுமா? இப்ப ஐம்பொன் அப்படின்னா 5 வகையான உலோகங்கள் ஒன்றாக சேர்த்து, இப்படிப்பட்ட
விதவிதமான உலோகங்கள் விலை மதிப்பற்றன அத்தனையும் கொண்டு வந்து இவர் அந்த ஆஹ் கோவணம் இருந்த ஈரக்கோவணம் இருந்த துலாவுக்கு எதிர்பக்கம் இவர் போட்டுட்டே போறாரு. அந்த அந்த துலா கோலிலே அந்த துலா தட்டிலே வைக்கின்றார். அது வைத்தும் இறங்கவில்லை. அது மேலேயே தான் நின்னுது. அன்பு தானே, அத்தனை இவர் அவர் மேல் கொண்ட அன்பு தானே, அப்ப அது மேலிட்டு கொண்டே தானே இருக்கும். அப்படி மேலிட்டு கொண்டு இருந்த அது அதுக்கப்புறம் இவர் கேட்கார், எல்லாத்தையும் வச்சுட்டேன், என்கிட்ட வேற ஒண்ணுமே கிடையாது, இந்த உலகத்துல வேற ஒண்ணும் கிடையாது, தவ நிறைந்த நான்மறை பொருள் நூற்களால் சமைத்த கோவணம். இவருடைய கோவணம் எப்படிப்பட்டது? வேதத்தாலான வேதம் இல்லையா, அவருடைய உடை, இறைவனுடைய உடை, அது வேதத்தால் ஆனது. அந்த அந்த நூலால், வேதங்களாகிய நூற்களால் சமைக்கப்பட்டது அந்த உடை. அப்ப அதுக்கு ஈடாக இந்த உலகத்துல எதையாவது சொல்ல முடியுமா? மற்ற உடை சொல்ல முடியுமா? பொன் சொல்ல முடியுமா? மணி சொல்ல முடியுமா? அப்படி எதையுமே நாம சொல்ல முடியாது. இந்த புவனியில யாவையும் நேர்நிலா என்பது புகழும். நமக்கு அந்த புகழ் தெரியாதா? வேற எதுவுமே அதற்கு ஈடாக நாம் கூற முடியாது என்று தெரிந்தவுடன் அடுத்த விண்ணப்பத்தை வைக்கின்றார். நான் எல்லாம் வச்சுட்டேன், எங்கிட்ட வைப்பதற்கு இனி வேறு ஒன்றும் இல்லை. ஆனா என்ன செய்யலாம்? நான், என் மனைவி, என் மகன், இது ஏன் இந்த வரிசை அப்படின்னு பார்த்தா, முதல்ல நான் தனித்திருந்தேன். பிறகு மணமானவுடன் என் மனைவி வந்தார். எங்கள் இருவருக்கும் எங்கள் செல்வன் பிறந்தார். அதனால முதல்ல நான், அப்புறம் என்னோடு இணைந்த என் மனைவி, எங்களுக்கு பிறந்த மகன். இந்த 3 பேர் தான் இப்ப பாக்கி இருக்கும். நாங்களும் இதுல ஏற்பிக்கலாமா? ஏன்னா இந்த புவனத்துல இதை தவிர எனக்கு உன்னிடம் கொடுப்பதற்கு வேறு இல்லை. எனவே யானும் என் மனைவியும் சிறுவனும் தகுமேல் துளையில் ஏறிட பெறுவது உன்னருள். உன்னுடைய அருளை வேண்டி, அதாவது நீ சரின்னு சொல்லு அப்படின்னு கேட்கிறார். ஏறுன்னு சொல்லிடுறார். இவர் உடனே 5 எழுத்து ஓதி அந்த துலாக்கோலை வணங்கி விட்டு, சுத்தி வந்து வணங்கி விட்டு 5 எழுத்து ஓதி ஏறப்போகிறார். பொதுவாக ஏதாவது ஒரு சிறப்பான காரியம் செய்ய வேண்டும் என்றால் என்ன செய்வோம் அப்படின்னா, ஒரு உறுதிமொழி எடுப்போம் இல்லையா? ஒரு சிறப்பான செயல்பாடு செய்யும் பொழுது இதை நான் இப்படி இருந்து செய்வேன் அப்படின்னு ஒரு உறுதிமொழி எடுப்போம் இல்லையா? அந்த உறுதிமொழி எடுப்பது போல இவர் சொல்லுகின்றார். இழைத்த அன்பினில் இறை திருநீற்று மெய்யடிமை. என் மனதுல இழையோடிட்டு இருக்கிற அந்த அன்பு இருக்கே, இறைவன் மீது நான் வைத்திருக்கின்ற அன்பு, அதற்கு அதன் காரணமாக நான் அணுகிற திருநீர், அந்த திருநீற்றுக்கு நான் அடிமை என்று உணர்கின்றேன். அந்த திருநீற்று நெறியிலே நான் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தா, இழைத்த அன்பினில் இறை திருநீற்று மெய்யடிமை பிழைத்திலோம் எனில், நான் தப்பு பண்ணியிருந்தா இது நேராகாம போட்டோம், நான் தப்பு பண்ணலைன்னா இது நேராகட்டும். அதாவது 2 தட்டுக்களும் நேர்நிலைக்கு வரட்டும். ஆனா என்ன உறுதியாக நமக்கு தெரியும்? அவருடைய தூய்மையான அன்பு, அவருடைய செயல்பாடு, இதெல்லாம் தவறே இழைக்காத செயல்பாடு. இப்போது அவர் இழைத்திருக்கின்ற தவறு இறைவனின் திருவிளையாடலை தவிர, இறைவன் நிகழ்த்துகின்ற ஒரு நிகழ்வை தவிர இவருடைய தவறு இல்லை என்ற அவர் நமக்கு உணர்த்துவதற்காக, இதுவரை நான் கொண்டிருந்த திருநீற்றின் மீது நான் கொண்டிருந்த அன்பும், இறைவன் மீது நான் கொண்டிருந்த அடிமைத்திறமும், அதுல எந்த தப்பு இல்லை அப்படின்னா, இப்ப நடந்த தப்புக்கு நம்ம ஒண்ணும் செய்ய முடியாது. இதுவரைக்கும் நான் இருந்ததுல எல்லாம் எதுலையும் தப்பு இல்லை அப்படின்னா, இந்த துலாக்கோல் நேராகட்டும். இழைத்த அன்பினில் இறை திருநீற்று மெய்யடிமை பிழைத்திலோம் எனில் பெருந்துளை நேர் நிற்க அப்படின்னு சொல்லி மேல ஏறார். அதுல ஏறின உடனே 2ம் ஒன்றாகிவிட்டது. 2 தட்டுக்களும் நேரான கற்பக மரம், கற்பக பூ பொழிந்து வானோர்களும் மண்ணோர்களும் மிகுந்த மகிழ்ச்சி ஆரவாரம் செய்கின்றார்கள். இறைவன் அங்கே பிரம்மச்சரி வேடத்திலே இருந்தவன் அப்படியே விஷபாரூரராக வானிலே தோன்றி இவருக்கு அருள் புரிகின்றார். அனைவருக்கும் இதன் மூலம் நாம் பெறுகின்ற செய்தி என்ன என்று பார்த்தால், எல்லாம் இறைவன் நடத்த நாம் செயல்படுகின்றோம். அவன் அருளே கண்ணாக காணினல்லால் நம்ம
எதையுமே காண முடியாது. அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கின்னு சொல்ற மாதிரி, அவன் அருளின் துணை கொண்டுதான் நாம் செயல்படுகின்ற எல்லாம் இருக்கு. நான் என்ற எண்ணம் வரும் பொழுது, நமக்கு கீழான நிலைதான் வந்து சேரும். இங்கே அமர்நீதி நாயனார் நான் என்ற அகந்தையே இல்லாமல் அடியார் பெருமக்களுக்கு உதவி கொண்டே இருந்தார். இங்கேயும் நான் ஏறலாமா அப்படின்னு கேட்கல, வேண்டுகோள் வைக்கின்றார். நான், என் மனைவி, என் மகன், நாங்க தான் இருக்கோம், வேற இல்லை, ஏறலாமா அப்படின்னு பணிவோடு கேட்கின்றார். இந்த பணிவுதான் நம்மை உயர்த்தும். பணியுமாம் என்றும் பெருமை, அதை நினைவில் கொள்ள வேண்டும். இப்படி பணிந்து இறைவனுக்கு தொண்டு செய்து, தொண்டு செய்கின்றதிலும் ஒரு இது, தொண்டு செய்வது எல்லாருக்கும் வாய்த்து விடாது இல்லையா? அந்த தொண்டு செய்கின்ற முறை என்ற ஒன்று உண்டு. கருத்தறிந்து உதவ வேண்டும், அவர்கள் தேவை அறிந்து உதவ வேண்டும். தாகத்தோடு வந்திருப்பவருக்கு இந்தாருங்கள் உடை அப்படின்னு கொடுத்தா அதிலே பிரயோஜனம் இல்லை. அவர்கள் கருத்து என்ன? அப்பொழுது தாகம் தீர்க்கின்ற தண்ணீர், அந்த தண்ணீரை கொடுத்து, இங்கே அவர் எல்லாம் கொடுத்தார். இருக்க இடம் கொடுத்தார், உண்ண உணவு கொடுத்தார், உடுக்க உடை கொடுத்தார். இப்படி அவர் செல்வத்தின் பயன் ஈதல் என்பதை உணர்ந்தார். அதனை நாமும் உணர வேண்டும். செல்வத்து பயன் ஈதல் என்பதை உணர்ந்து அடியார் பெருமக்களுக்கு நம்மால் இயன்ற வரையிலே உதவி செய்து கொண்டே இருந்தால் இறைவனின் திருவருள் நமக்கு தாங்கி பிடிக்கின்ற ஒரு செயலாக இருந்து இறைவன் அருள் நம்மை தாங்கி பிடிக்கும். நம் அன்பு மேலிட இருத்தல் வேண்டும் என்பதனை இது போன்ற அடியார் பெருமக்களின் புராணங்கள் நமக்கு அறிவுறுத்துகின்றன என்று கூறி, வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம்.